தொழிலதிபரை காணும், அங்க இருந்து இங்க வந்து வேலை பார்த்த ஒரு பொண்ணையும் காணும். சார், அந்த தொழிலதிபர் ரொம்ப மோசமானவன். அவன் நல்லவனும் உள்ள மாதிரியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் இந்த ஸ்டேட்ல ஒரு விஐபி. அவனை கண்டுபிடிக்க சொல்லி மேலிடத்து பிரஷர். சார், 2 பேர் காணாம போன விஷயத்துல எங்களுக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு. சார், கொஞ்ச நாளா அவனையும் காணோம் சார். சீக்கிரத்துல நாங்க கண்டுபிடிச்சறோம் சார். Tell them quickly. Yes sir. Yes sir. செக் பண்ணுங்க. அந்த அகேஷ் என்ன புடிச்சுட்டாங்க. எஸ் சார். நீ பெத்த தருதலைங்க. எனக்கு தெரியாதுங்க. ஐயா, அந்த ரூம்ல யாரும் இல்லைங்க. எங்க அண்ணன் எதுக்காக நீங்க தேடுறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? போலீஸ் அண்ணனை தேடல, ஒரு கிரிமினலை தேடுது. 8 மணிக்கு அவன் ஸ்டேஷன்ல இருக்கணும், இல்ல 9 மணிக்கு இவ லாக்அப்ல இருப்பா. 10 மணிக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? உன் ஃப்ரெண்ட் முத்துக்குமாரங்க என்ன மறுக்க? அவனே புத்தி சுவாதீனம் இல்லாதவன். அவனை போய் அடிக்கிறீங்களா சார்? முத்துக்குமாரங்க தெரியாது சார். பொத்திட்டு போ. ஏய், அந்த வாட்டர் கேன் போடுறவனை புடிச்சிட்டு வா. சார், நான் இங்க இருக்கேன். ஏய், இறங்கடா. இங்க என்னடா பண்ற? சார், நீங்க தேடுறதா இருந்தா பெரிய விஐபியா இருக்குன்னு, இல்லைன்னா ஓடி ஒளியிற தாதாவா இருக்குன்னு. 2 கட்ட நடுத்தர என்னடா கோலம் இது? சார், நான் அம்மனை தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா உங்க சத்தம். அவனை லத்திய விட்டு வாயில குத்திக்கிட்டு இருந்தீங்க. அவசரத்துல கூட அண்ட்ரேட் போட மறந்துட்டு சார். இது எங்க அக்கா விட்டு சிலையை சுத்திக்கிட்டு வந்து. என் கெட்டப் எப்படி சார் இருக்கு? உங்க கோட்டா முடிஞ்சா டிரைவர்னே போலாமா? ஏய், ஏறா. ஏறறேன். வாங்க. ஏறறதுக்கு தானே வந்திருக்கோம். ஏய் ரஞ்சிதா, இந்த அபார்ட்மெண்ட் நீ கவர்ச்சி கண்ணியே. நான் போறோம்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத. ஏன் அசிஸ்டன்ட்ட விட்டு வந்திருக்கு. எவ்வளவு தண்ணி வேணாலும் உனக்கு சப்பல வண்டிலையா? பொதுமக்களே வரட்டா 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 வா. என் வாழ்க்கையில விளையாட யாரையும் நான் விட மாட்டேன். அப்பனே முருகா, காப்பாத்துப்பா. டேய், டைம் ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாம் வேட்டைக்கு ரெடி ஆகுங்க. மச்சான், கருப்பேங்கடா. அவன் ஏரியால கெட்டப்பா ரெடியா இருக்கான்டா. அப்போ ஓகே. முருகா, அம்மன் பேரை சொல்லி ஏமாத்த போறோம். வசூல் வெயிட்டா வரணும். ஓகேவா முருகா? நீ தான் வாங்க வாங்க. டேய் மாப்ள, மாமி கிட்ட சாமி பேரை சொல்லி வசூல் பண்ணோம்னா உண்டியலும் பொங்கு. கைராசியான பொம்பளை. மாமி மாமி மாமி. அவசரப்படாது. என்னடா முத்து, எல்லாரும் ஒரே பக்தி மயமா வந்திருக்கே. மாமி, உங்களையும் மாமாவையும் பார்க்கும் போது அப்படி பத்மனி சிவாஜி மாதிரியே இருக்கிறீங்க. இந்த கலர் சாரில கூட இது நம்மால சோபனா மாதிரியே இருக்கீங்க மாமி. ஓடாம்பி, அம்மனுக்கு கூழ் ஊத்த போறோம். சென்டிமெண்டா முத வசூல் உங்கள்கிட்டதே. என்கிட்ட குலுக்கி என்னடா அம்பி பிரயோஜனம்? மாமா கிட்ட குலுக்குங்கோ. நான்
உண்டியிலேயே பணம் போறது இல்ல, சாமி உண்டியிலே அப்ப பணம் போட போறேன். மாமா போட தயங்கினாலும் மாமி எடுத்து பட்டுன்னு போட்டாலே. ரொம்ப புகழாத டம்பி, எனக்கு வெக்கமா இருக்கு. 108 மாப்பிள்ள சாமி அங்க பாடுறா, ஒரு பெரிய தொழிலதிபர் வராரு. இப்ப நம்ம மடக்குனா ஆயுசு முழுக்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம்டா, படுத்துக்கிட்டே தண்ணி அடிக்கலாம்டா. வெயிட்டா போடுவார் போல இருக்குடா. வருக அம்பானியே. எஸ், வாட் ப்ராப்ளம்? ஓ, அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்களா? பிசினஸ்மேன் கரெக்டா சொல்றாரு வாரு. ஆமா, என்னைக்கு? நாளைக்கு சார். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கலந்து எனக்கு ஒரு கட்டிங் எடுத்து வைங்க, நான் வந்து குடிச்சுக்கிறேன். வாட் டொனேஷன்? பாத்தியா, அதையும் கரெக்டா சொல்றாரு வாரு. வள்ளல் பரம்பரையில கடைசி வாரிசு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டேய் மாப்ள, இங்க வர்றா, உண்டியல லைட் எரியுது. ஆமாடா. கள்ள நோட்ட போட்டான்டா. ஆமாடா. டேய் பொசக்கட்டவல, அது யா பேர் இல்லையே. டேய் சரத்தவல திருப்புடா. உன்னைனா ரோட்ல நடக்க விடுறே தப்பு. கரண்ட் கம்பியில கட்டி வச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்தணும்டா. வாட் ப்ராப்ளம்? நீனே ப்ராப்ளம். ஆத்தா உண்டியிலே கள்ள நோட்ட போடுறதும் இல்லாம கெவுர்மெண்ட் ஏமாத்துறதும் இல்லாம ஆத்தால ஏமாத்த பாக்குறியடா. டேய், எங்கடா காந்தி தாத்தா போட்டோவே காணோம் இதுல? ஸ்மால் மிஸ்டேக். அவசரத்துல காந்தி தாத்தா போட்டோ அடிக்கிற இடத்துல எங்க தாத்தா போட்டோ அடிச்சிட்டேன். வெரி சாரி. ஸ்மால் மிஸ்டேக் இல்ல கண்ணா, வெரி பேட் மிஸ்டேக். அடிங்கடா. இந்த சிம்பிள் விஷயத்துக்கு இப்படி குத்துறானுங்க. அவசரப்பட்டு உண்டியில பணத்தை போட்டுமோ, நம்ம ரகசியம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவுத்துதோட விட்டாடுங்க. ஆத்தா வந்திருக்கேன்டா, உண்டியில பணம் போடுங்கடா. ஏய் ஏய், கூழ் ஊத்துங்கடா. ஏய் வாங்க சீக்கிரம் வந்து போடுங்க. சீக்கிரம் வந்து போடுங்க. போடுங்க. ஓவரா பில்டப் பண்ணாத. ஏய் எல்லாரும் வீட்டுல போய் சோறாக்குங்க. டேய் கிளவி கொஞ்சம் தண்ணி ஒண்ணு வாங்கடா, செத்துட்டு போகுது. நான் கண்டிப்பா முடிச்சறேன் சார், நான் இருக்கேன்ல. இனிசையா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்கய்யா. அம்மனுக்கு கூழு ஊத்துறோம். உங்களால முடிஞ்சது 5000 10,000 உண்டியில போட்டு போங்கய்யா. ஆமா சார். உண்டியல் கிட்டே வசூலா? சரி, அம்மா கிட்ட கொடுத்தாங்கம்மா. கை நிறைய போட்டு போங்கம்மா. நம்ம கேட்டுருச்சோ சார். இனிமே கூழ் ஊத்துறேன், கஞ்சி ஊத்துறேன் என்கிட்ட வந்த தப்பே அரைக்கிறேன். சரிங்க சார். ஒழுங்கா வாட்டர் கேன் போட்டு பொழப்ப பாரு. சாரிங்க சார், அப்படியே செஞ்சிரேன் சார். வாங்கடா. இந்த உண்டியல அரசாங்க உண்டியல் கொடுப்போம். அரசாங்கத்தை வாழ வைக்கிற தெய்வம்டா நம்ம. இன்சு தண்ணி கேன் போட சொல்லுச்சு, ஆனா நம்ம பாட்டுல அடிக்கிறோம். குடி நல்லா கூலிங்கா குடினா. இந்தா எடு, அதை எடுத்துக்க. இன்னும் 2 குடு. உண்டியல் மிச்சத்தை நீங்களே டிப்ஸா வச்சுக்கிறீங்க. 4 இடத்துல நாங்க பிச்சை எடுத்து கொண்டு வர வேணாமா? இந்தா புடி. ஆஹா, பரம்பரை குடியாரியா இருக்கு. ஆத்தா ஆடு உடுப்பா, கோழி உடுப்பா. அம்மா எல்லாத்துக்கும் இப்படி பாட்டில் கொடுத்துருக்காளே ஆத்தா மாமாயி. நீதான் காப்பாத்தணும். இத்தனை காலத்துக்கு தாண்டா அம்மாலும் பயந்து இப்படி தண்ணி அடிக்கிறது. மிச்சரை தூக்கி ஒளிச்சு வை. அந்த காலத்துல பெரிய விவரமா தாண்டா இருந்திருக்காங்க. என்னடா சொல்ற? போலீஸுக்கு சைரன் மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு கொலுச மாட்டி விட்டுருக்காங்க. என்னம்மா? அண்ணா, அம்மா சாப்பிட கூப்பிடுது. ஓ, நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரேன், நீ போ. புரியுது. என்ன சாப்பிட்டு சாப்பிட போறியா? அதுக்குள்ள சாப்பாடு சூடாரி போயிடுமே. இன்னைக்கும் கவனிக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி, ஹாட் கேரியில் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வந்து சேரு. நல்ல பாசமலர் அண்ணன் தங்கச்சி காம்பினேஷன். தமிழ்நாட்டுல தாசிலார்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் கரன்சிய வச்சே கவுத்து போடுறாங்க. சும்மா இருங்க, மொட்டை மாடிக்கு வந்துட்டா கொஞ்சங்க. ஐயோ மூதே, அது சிறுதேவி. முருகா எந்திரிய. எங்க அன்னைக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. வாய கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏ லூசு, அறிவுல நான் 2 வீலர் மெக்கானிக்கு. கார் ஓட்டுற வந்தா அங்க படுத்துருக்கான் பாரு, அவனை எழுப்பு. வா.
அண்ணே அண்ணே எங்க அன்னைக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பதட்டப்படாத, எங்க வம்சத்துல எல்லாத்துக்கும் சுவப்பிரசவம் தான். ஆமா, எங்க அக்காவுக்கு பிரசவ வலி. ரைட்ல ஒருத்தனையும் லெப்ட்ல ஒருத்தனையும் போய் எழுப்புற. மாமன தலவாணி மாதிரி மிதிச்சிட்டு போற. இது எந்த விதத்துல தனாயா? தலகாணியோ? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா. நீ கீழே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ரசினி நதியா, கமலஹாசியா ஸ்ரீதேவி, நம்ம இளையதளபதி விஜயி சோதியா, இவங்களுக்குன்னா மோதல்லதான் காதல் ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு அப்படி ஏற்படாமையா இருக்க போகுது. இந்த பக்கம் அவசரமா ஹாஸ்பிடல் போனுங்க. இந்த பக்கம் போக முடியாது, திரும்பி போ. பிரசவ வலியில துடிக்கிறாங்க, கொஞ்சம் அவசரமா போனுங்க. எங்க தலைவரே உள்ள இருக்காரு, அவர் வெளியில வரும்போது குழந்தையும் வெளியில வரட்டுமே. நீங்க திரும்பி போங்க. எல்லா வண்டி ரிப்போர்ட் ஆயிடுச்சா? டாக்ஸி நம்பர் 362 னு ரிப்போர்ட் ஆகல. டிரைவர் நேம்? முத்துக்குமார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரமா ஒரு வண்டி ரிப்போர்ட் ஆகலனா நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்றீங்க. கான்டாக்ட் இமிடியேட்லி. ஓகே சார். Fast track control room over. Hello, Muthukumar, call me over. Muthukumar, call me over. பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து நடக்கணும் உனக்கு தெரியாதா? இந்த பக்கம் போக முடியாது, திரும்பி போ. ஹலோ, நிறுத்துங்க. என்ன பிரச்சனைங்க? சார், பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க சார். ஹாஸ்பிடல் போனுங்க. Hello, taxi number 362. Call me over. Muthukumar, call me over. அதான் தெளிவா சொன்னல, வேற வழியா போங்க. மாப்ள வேகமா வண்டி ஏறுடா, எங்க அக்கா வலியில துடிச்சிட்டு இருக்கு. வண்டி எடுக்க சொல்லுங்க. ஹலோ, நான் டிரைவர் முத்துக்குமார் பேசுறேன். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? இது வரைக்கும் ஏன் ரிப்போர்ட் பண்ணல? உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? டாக்ஸி ஓட்றியா இல்ல ஃளைட் ஓட்றியா? யாருங்க பேசுறது? வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கீங்களா? என்ன பத்தி தெரியாதா? நான் புதுசா பழசாங்கறதெல்லாம் உனக்கு எதுக்கு? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. 5 வருஷமா நான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேங்க. வேணா பத்தி கேட்டு பாருங்க. உன் பயோடேட்டால எனக்கு தேவையில்ல, பதில் மட்டும் தான் வேணும். இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை? எங்கயாவது வண்டியை நிறுத்திட்டு தண்ணி அடிச்சிட்டு தூங்கி இருப்ப. ஹலோ, எனக்கு குடிக்கிற பழக்கம் அவ்வளவா இல்லங்க. பக்கா குடிக்காரன் இல்ல, பார்ட் டைம் குடிக்காரன் சொல்றியா? சரி, ஒத்துக்கிறேன், தண்ணி அடிப்பேன். ஆனா வேலை நேரத்துல ஒரு நாள் கூட டச்சே பண்ணது கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்க, நான் தான் சத்தியமா சொல்றேன்ல. டேய் மாப்ள, போலீஸ் கிளியர் பண்ணிக்கிறோம்டா, வண்டி ஏறுடா. இவ்ளோ பயப்படுறவன் முதல்லயே மரியாதையா மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. பொண்ணாத்தேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். வந்துட்டா பேச. என்னம்மா அங்க பிரச்சனை? சரி, ஒதுங்கி இருந்து வழிய விடுங்க. வண்டி ஆபத்துல இருக்கு, போகட்டும். நீங்க சொல்லுங்க, அவங்க கேட்பாங்க. சொல்லுங்க. ஏப்பா, கமிஷனர் ஐயா சொல்றதுனால நம்ம எல்லாம் மனிதாபிமானத்தோட வழிய விடுவோம். போங்க, எந்திரிங்க. போயா ஐயா சொல்லிட்டார்ல.